ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தொடப்பம், வீடு பெருக்கிற தொடப்பம் எடுத்துக்கிட்டேன். அது நம்ம இந்த மாதிரி மழை காலம் பனிக்காலத்தில் நம்மளால் அடிக்கடி வாஷ் பண்ணி நம்ம காய வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் குழந்தைங்கெல்லாம் வீட்டில் தொடப்பத்தில் தண்ணி ஊற்றிடுவாங்க. இல்லை நாம்ளே கூட மறந்துட்டு ஈரத்தில் தொடப்பத்தை போட்டு பெருக்கிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஈர வாடை வரும். அது வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகத்துக்கு நம்ம போடுற பவுடர் தான் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3ம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தொடப்பத்தில் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக தொடப்பத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பெருக்கி பாருங்கள். ரூம்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக ரூம் சூப்பராக இருக்கும். தொடப்பமும் அந்த ஈர ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் இப்போது மழை காலத்தில் இந்த மாதிரி தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி பவுடர் போட்டு எடுத்துக்குவேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் கைப்பிடி நம்ம சட்னிலாம் சில சமயம் அவசரமாக நம்ம அரைப்போம். அந்த மாதிரி அரைக்கும்போது கைப்பிடி லூஸாக இருந்தால் நமக்கு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நகத்துக்கு யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெயில் பாலிஷை நம்ம எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த ஸ்க்ரூவை கொஞ்ச நேரம் உணர விட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அதை பொருத்தி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நெயில் பாலிஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் நூல் கூட நீங்கள் சுற்றி விட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட எப்போதுமே கைப்பிடி ஆடாமல் இருக்கும். நமக்கும் டென்ஷன் இல்லாமல் நம்ம கிச்சன் வேலையை பார்க்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம மாவு ஜலிக்கிறதுக்கு ஒரு ரெசிபி பண்ணும்போது மாவு ஜலிக்கிறதுக்கு டக்குன்னு நம்ம ஒரு ஜன்னி ஒரு பக்கம் வச்சுட்டு தேடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி டீ ஃபில்டர் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டம்ளர் மாவு எடுத்து நீங்கள் இந்த டீ ஃபில்டர்லேயே நம்ம மாவு ஈஸியாக சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நான் சலித்து எடுத்துட்டேன். நம்ம ஜன்னி தேடணுங்கிற அவசியமும் இருக்காது. இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீ வடிகட்டிலேயே நம்ம மாவு சலித்து எடுத்துடலாம். எவ்வளோ மாவு இருந்தாலும் ஒரு டம்ளர் டீ வடிகட்டி இருந்தால் போதும். பாருங்கள், நான் சூப்பராக சலித்து எடுத்துட்டேன். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இப்போ இந்த மழை காலத்தில் கொசு தொல்லை நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கற்பூரம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கற்பூரத்தை 2ஆக நீங்கள் உடைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணியை ஆட் பண்ணி இந்த கற்பூரத்தை அதில் போட்டு விட்டுருங்க. எந்த இடத்துல தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த தண்ணியை நீங்கள் வச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை நனைச்சி நீங்கள் அந்த இடத்துல தொடச்சிங்கன்னா கொசு எதுவுமே வரவே வராது. இந்த ஸ்மெல்க்கு, இந்த கற்பூர ஸ்மெல் தொல்லை ஈக்கும் கொசுவுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பூஜை அறையில் ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நம்ம பூக்கள் வைக்கிறதுக்கு மேலே அந்த மாதிரி பின் மாதிரி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாத இருக்கிற ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு நம்ம வீட்டில் பேனா மூடி வேஸ்ட்டாக போகிற பேனா மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டு அதில் நீங்கள் பூக்கள் வச்சிங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வேஸ்ட்டாக போகிற அந்த பொருளை வச்சு நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், சாமி ஃபோட்டோவுக்கும் நம்ம அந்த பேனா மூடியிலேயே நம்ம பூ வச்சுட்டோம். நீங்கள் எவ்வளோ இது பண்ணினாலும் ஆட்டி பார்த்தீங்கன்னாலும் பூ விழவே விழாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது மணி சேவிங் டிப்ஸ் தான். நம்ம இந்த மாதிரி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சமைக்க போகும்போது அப்படியே தண்ணியோட ஸ்டவ்வில் வச்சிட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும். கேஸும்
வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கடாயை ஒரு கிச்சன் டவல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு பாருங்கள். நமக்கு கேஸும் மிச்சமாகும், குயிக்காக வேலையும் முடியும். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம மிக்சிலாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திறக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேல் பாகம் மூடிய மேல் பக்கமாக திருப்பி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும், எந்த ஈரவாடையும் இருக்காது. இப்போ ஃபைனலாக ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, நம்ம நைட்டு நம்ம குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரப்பரை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை நீங்கள் நைட்டு நீங்கள் வேலையெல்லாம் முடித்ததும் ஒரு டம்ளர் அளவு நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த ஸ்க்ரப்பரை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி 2 கிளிப்பு போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி பூரா ஃபுல்லாக ட்ரை ஆகி மார்னிங் நம்ம எழுந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நல்லா உணர்ந்துருக்கும், நல்லா ட்ரையாக இருக்கும், ஈரமே இல்லாமல் ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்க்ரப்பரில் இருந்து எந்த கிருமியும் நமக்கு வராது, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.